இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அப்பா அம்மாவை 2 பேருமே அங்கே கொண்டிருப்பாங்க, அந்த வெண்கிளானை சேர்ந்த அந்த வில்ல பையன். அப்புறம் வந்து ஹீரோவும் அந்த அண்ணனும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே காட்டுறாங்க, ஊருக்குள்ளே தான் வந்து ஹீரோ சுற்றிட்டு இருக்கான். எல்லாருக்கும் மறைஞ்சு தான் சுற்றுறான். ஏன்னா அங்கே 3 பேர் போஸ்டரும் அடித்து ஓட்டியிருக்காங்க. இது மாதிரி ஹீரோ, அண்ணன், அப்புறம் அந்த தங்கச்சி, இந்த 3 பேரையும் எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த கிளான் ஒரு தடவை பாரு, ஒரே நைட்டில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து ஒளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அந்த வெண்கிளானோட காவலாளிகள்லாம் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு அண்ணன்ட்ட வந்துடுறான். அண்ணன் வந்து சோகமாக உட்காந்துருக்கான் அந்த மோதிரத்தையே பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் இந்த வெண்கிளானோட காவலாளிகள் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டா மட்டும் போதும், நம்ம வந்து திருப்பி நம்ம இடத்துக்கு ஒரு நாள் போகலாம். அந்த மாதிரி கவலைப்படாது, நீ உனக்காக தான் அப்பா அம்மா இறந்துருக்காங்க, அவங்களோட இறப்ப வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, உனக்கு எதாச்சும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே நீ மறைவாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அப்படியே இங்கே வந்து லஞ்சானா கட்டுறாங்க. லஞ்சானோட அங்கிள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ வந்து இது மாதிரி ஹீரோக்கும் அந்த அண்ணனுக்கும் உதவி செய்யறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்கியாமல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஒரே நைட்லயே அந்த மொத்த கிளானையுமே அந்த வில்ல பயலுக்கு முடிச்சிட்டாங்க. இப்போ நீ வந்து இவங்களுக்கு உதவி செய்ய போய் திருப்பி அவங்க வந்து நம்ம பக்கம் சண்டை போட வந்துட்டா நம்மளுக்குள்ள பிரச்சனையாயிரும். நம்ம கிளான் இருக்கிறதே கொஞ்சம் பார்த்தா, ஏன்னா ஆல்ரெடி அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் லஞ்சான்னு சொல்றான், ஒரு கிளானுக்கு பிரச்சனை வந்தாவே நம்மளும் ஆபத்துல இருக்கோம் தான் அர்த்தம், நம்ம மட்டும் சேஃபாக இருப்போம்லாம் அர்த்தம் கிடையாது அவங்களை எதிர்க்கலைன்னா. அதனால நம்ம எல்லா கிளான்ஸுமே ஒன்றா சேர்ந்து செயல்படணும், ஒற்றுமையாக இருந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவர் கேட்டுக்கிட்டு இருக்காது. எது போராட போறீங்களா, நீங்கள் எவ்வளோதான் ஒன்று சேர்ந்தாலும் அந்த வெண்கிளான் வந்து நம்ம எல்லாரையும் விடமே பவர்ஃபுல்லானவங்க, ஒரே நாள்லேயே நம்ம மொத்த கிளானையும் அழிச்சிருவாங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எவ்வளோ 100 ஆண்டு காலமாக வந்து இந்த கிளானை உருவாக்கத்துக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்படி நீங்கள் ஈஸியாக சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அப்போ தான் லஞ்சான்னு சொல்கிறான், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து நம்ம தள்ளி இருந்தால் நம்மளுக்கு எது ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா, இது ஒரு பேரழிவு, நம்ம வந்து என்ன பண்ணாலும் எப்படி நம்மளுக்கு பிரச்சனை வருதான், அதனால யாராச்சும் ஒருத்தர் தலைமையை தாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அங்கே இன்னொருத்தர் வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே இந்த அங்கிள் சொல்கிறாரு, நீ ஆச்சு இவனுக்கு சொல்லி புரிய வைப்பா அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு லஞ்சானுக்கு தான் சப்டோங்கிறாரு. அவர் சொல்கிறது தான் கரெக்டு, ஏன்னா எப்படி இது ஒரு பேரழிவு, நம்ம வந்து தலைமை தாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து லஞ்சானுக்கே சப்போர்ட் பண்ண அங்கிள் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ தான் வந்து இவர் வந்து லஞ்சான்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி அவங்கள பற்றி எதுவும் தகவல் கிடைச்சதா, ஹீரோவையும் அந்த அண்ணனையும் பற்றினா இவனுக்கு எந்த தகவலுமே கிடைக்கலங்கிறான். இது மாதிரி இவர் சொல்கிறாரு, அந்த தங்கச்சி அம்மனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம், ஒரு சேஃபான இடத்துக்கு அவளை கூட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே நம்ம ஹீரோவை விஷயம் கட்டுறாங்க. அவன் வந்து பார்க்குறான், அக்கா சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு போயிருப்பானா, வந்து பார்த்தா அந்த அண்ணக்காரனை காணும். ஐயோ எங்கே போனான்னு சொல்லிட்டு சுற்றி தேடிட்டு இருக்கான். இதில் செம்மையாக மழை வேற பெய்யுது. அங்கே ஒரு கடையில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவ கேட்குறா, அங்கே உட்காந்து இந்த பையனை தானே தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் எங்கே போனான்னு சொன்னால், நீ போன உடனே அவன் எந்திரிச்சு போயிட்டான், எங்கே போனான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னே, போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், எங்கே போயிருப்பான்னு தெரியுமில்ல, அந்த பேலஸ்க்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு அங்கே ஹீரோ வந்துடுறான். அங்கே கட்டுறாங்க, அங்கே இருக்க காவலாளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாடுறா இவன் வந்து பிடிக்கலான்னு பார்த்தா இவனே நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டான், அவனை வந்து லாக் பண்ணி வச்சு பாதுகாக்க சொல்லியிருக்காங்கல்ல, லூசு பேலா இருப்பான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கேட்டுட்டு வந்துடுறாங்க, எங்கேயோ லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா 2 பேர் வந்து காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. உள்ளதான் அண்ணன் அடைச்சி வச்சிருக்காங்க போல. இவன் என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக பின்னாடி போய் 2 பேருமே அடிச்சு போட்டுட்டு உள்ளே போய் பார்க்குறான், அவன் மயங்கி கிடக்குறான். சரி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனால் இங்கே வெளில ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. டே அடிச்சு போட்டான்டா, அந்த வேவிஷி தான் வந்திருக்கான், போய் பிடிங்க அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வராங்க. அம்பெல்லாம் விடுறாங்க. இவன் ஓட்டு மேலே ஓடிக்கிட்டு இருப்பான், அப்படியே தவறி கீழே விழுந்துடுறான். அப்போ கூட அவனுக்கு அடிப்படாம தான் பார்த்துக்கிறான். சரி சொல்லிட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணுமேனு சொல்லிட்டு திருப்பி தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா ஒரு ரூம்லேருந்து இவங்க 2 பேரையுமே உள்ளே பிடிச்சி இழுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த நல்ல பையன். அவனை பார்த்தோன்னே ஹீரோ அவன் கழுத்தை நெரிச்சு சத்தம் எதுவும் போட்டால் அவனை கொண்டுருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் உதவி தான் செய்யணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோ சொல்கிறான், எது வெண்கிளானை சேர்ந்தவர் தான் எனக்கு உதவி செய்கிறான், என்ன நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவன் சொல்கிறான், என்ன உங்களுக்கு தெரியலையா, ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு ஒரு தடவை அந்த வில்வித்த போட்டியில் கூட நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஓ நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் அவரை வந்து படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சிடறாங்க. வந்து மயக்கத்தில் இருக்கானே இன்னும். அப்படியே தான் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருப்பான். அந்த நேரம் பார்த்து உள்ள ஒரு பொண்ணு வந்துடுறா. இவளை பார்த்தோன்னா ஹீரோ பயந்து போய் கத்தி எடுத்து அந்த நல்ல பையன் கழுத்தில் வச்சிடறான். இது மாதிரி அவனை கொண்டுருவேன் சத்தம் போட்டினா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ சொல்கிறான், வேணா அவனை கொண்டுக்கோ, எப்படியும் அவன் சாக தான் போகிறான் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அந்த நல்ல பையன் சொல்கிறான், அக்கா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அவ பேசிகிட்டு இருக்கா, இது மாதிரி நீ இவங்களுக்கு உதவி செஞ்சதுனால உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரு தருமா, நம்மளுக்கே இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரு தருமா, இப்போ உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று இவங்க 2 பேரும் இப்பயே போயிடணும், இல்லாட்டி இப்பயே என் கூட வர சொல்லி இவங்களை தூக்கிட்டு போய் டஞ்சனில்
அடைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான், இல்லைக்கா உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவன் வந்து ஹீரோ வேற முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி வேவுஷி நீ என்னை இப்படி பார்க்காத, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது, நீ உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அதுக்காக என்னால் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க முடியாது, உன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு போகிறப்ப வெளில வந்து காவலாளிகள் வந்துடுறாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாடுறா இங்கே தான் ரத்தக்காரர் இருக்கு, அப்போ இந்த ரூமுக்குள்ளே தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க 2 பேருமே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க, இந்த அக்கா போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து சொல்லலை, இது மாதிரி தம்பி வந்து சொல்லாதன்னு வேற கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அவள் அதே மாதிரி சொல்லாகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி வேவுஷியும் அந்த அண்ணனும் தப்பிச்சிட்டாங்க, அவங்கள தான் கண்டுபிடிக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இது மாதிரி என் தம்பி இங்க ரூம்ல வந்து ரொம்ப டயர்டா இருக்கான், அவனை இப்படி பேசி கத்தி பயமுடுத்தாதீங்க, போங்க இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. மன்னிச்சிருங்க நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இது தான் இந்த பொண்ணு சொல்றா, இது மாதிரி நான் உனக்கு உதவி செஞ்செல்லாம் நினைச்சிக்காதீங்க, அந்த வெளில வரத்துக்கு இன்னும் 5 நாள் இருக்கு, அதுக்குள்ள நீ ஏதாச்சும் முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கறி வெளில போயிடுறா. அப்பதான் அந்த பையன் பேசிட்டு இருக்கான், இது மாதிரி எங்கள் அக்கா வந்து உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டா, அதோட அவளுக்கு வந்து நல்லா மருத்துவ இதெல்லாம் தெரியும், அவள் வந்து சூப்பரான ஒரு டாக்டர் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போனா சரின்னு சொல்லிட்டு இவனும் உட்காந்துருக்கான். அப்போ தான் அந்த அண்ணக்காரன் வந்து கொஞ்சம் முழிக்கிறான். முழிச்சிட்டானா அப்போனா சரி நான் போய் அவனுக்கு டானிக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த நல்ல பையன் ஓடிடுறான். இங்கே ஹீரோ மட்டும் பார்த்துட்டு இருக்கான். இந்த பையன் கண்ணை திறந்து ஒரு மாதிரி ரோப மாதிரியே படுத்து கிடக்குறான். எவ்வளோ கூப்பிட்டாலும் கேட்க மாட்டான், என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா பிடிச்சி ஹீரோவை தள்ளி விடுறான். சரி இன்னும் கோவமாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் இப்போ வந்து என் மேட்ச் பவரை யூஸ் பண்ணி உன்னை அடிச்சு அவனுக்கு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மேட்சிக்கா இல்லையே தெரிலையே எங்க திருப்பி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, சரி விடு அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா வந்து கோல்டன் கோர் ஒரு தடவை வந்து மெல்ட் ஆயிட்டுனா திருப்பி அதை கொண்டே வர முடியாது, உனக்கு அது தெரியுமா, அதனால தான் அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, அது மாதிரி தான் இவனுக்கு இப்போ ஆயிடுச்சான், இப்போ வந்து இவனோட கோல்டன் கோர் வந்து மெல்ட் ஆயிட்டான், இப்போ என்னால் மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது, இப்படி மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாமல் எப்படி எங்கள் அப்பா அம்மாக்காக நான் அவனை பழி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான் அழுகுறான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதில் ஹீரோ பார்த்து கேட்குறான், என்ன எதுக்குடா காப்பாற்றுன, என்னால் தான் எதுவுமே பண்ண முடியாது, எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த நல்ல பையன் வெண்கலான சேர்ந்த அந்த பையன் உள்ளே வந்தோடனே அவனை பார்த்தோன்னே தன்னனுக்கும் வந்துடுது, பிடிச்சி அவனை தள்ளி விட்டு இவன் ஏன் இங்கே இருக்கான், இந்த வெண்கலான சேர்ந்தவன் எப்படி இங்கே வரலாம், அவனை கொல்லு உடனே கொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இதில் வேற என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம், எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு என்ன இப்போ நீ இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்க, என்னாச்சு அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நீனும் தோற்று போயிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கண்ணாப்பண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் கத்திக்கிட்டு இருக்கான். இவன் மண்டையில் வந்து ஒரு ஊசி அடிக்க அப்படியே மயங்கி விழுந்துறான். என்னடான்னு பார்த்தா அந்த அக்கா தான் வந்துட்டான். என்ன ஒரு பயமே இல்லாமல் கத்திக்கிட்டு கிடக்குறான், மாட்டிப்பீங்களேன்னு தெரியாதா, லூச பயல் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு அவன் வந்து கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் அந்த ஊசி எடு, அப்போதான் வந்து அப்படி எந்த தொலையுமே அவன் பண்ணாமல் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு 2-3 நாள் போயிடுது. அப்படியே வேவுஷி உடம்புல இருந்த காயம் எல்லாமே சரியாயிட்டு, பரவாயில்லையே சரியாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அந்த அக்கா சொல்கிறா, மறுநாள் வந்து அந்த வில்லப்பை வந்துடுவான் வெஞ்சோ, அதுக்குள்ளே நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் இன்றைக்கி கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இரு சொல்கிறான். நல்லதுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த தம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னும் தான் அந்த அண்ணன் பையன் மயக்கத்தில் தான் இருக்கிறான், ஏன்னா அந்த ஊசி குத்திருக்காங்கல்ல, எந்திரிச்சா எதுவும் சத்தப்படுவான்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஊசி எடுக்கிறான் ஹீரோ. முழிச்சோடனே கொல்லணும் அவங்களை கொல்லணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க போயிட்டாங்க வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவனும் அமைதியாகிறான். இது மாதிரி நீ ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டே இருந்தது தெரியுமா, அதோட ரொம்ப வீக்காக இருப்ப, வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மூஞ்சி திருப்பிடுறான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், அந்த கோல்டன் கோர் மெல்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தானே நீ இப்படி உம்முன்னு இருக்கிற, அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நான் கூட சொல்லியிருக்கேனே எங்கள் அம்மா வந்து ஒரு மாஸ்டர் கிட்ட வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க அம்மானா இவனோட ஒரிஜினல் அம்மா, அவங்க ஏதோ ஒரு மாஸ்டர் கீழே வேலை பார்த்துருக்காங்களாம். அந்த மாஸ்டர் வந்து பல 100 ஆண்டுகளாக வந்து இன்னும் உயிரோட இருக்கிறாராம். அதோட அவருக்கு வந்து சூப்பரான பவர்லாம் இருக்கான். எப்படின்னா ஸ்கெலிட்டனை கூட உயிரோட கொண்டாடுவார்னா பார்த்துக்கோ, இவனோட கோல்டன் கோரெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன்னு இவன் சொல்கிறான். ஆனால் உனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை, சின்ன பிள்ளையில நடந்தது இல்லை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆமாம் நிறைய விஷயம் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த மாஸ்டரை பற்றி நான் எதையுமே மறக்கலை, நம்ம மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவனோட கோல்டன் கோர் திருப்பி வந்துடும்னா, சரி அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னால் அதை நான் சொல்லணும்னா வந்து முதல்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த நல்ல பையன் இருக்கான்னு அவன்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த அப்பா அம்மாவோட ஏதாச்சும் ரிமைன்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வா, அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் எதோ எடுத்துகிட்டு வந்திருக்கான், அதை தான் கொண்டு வந்து காட்டுறான். பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி வச்சுருப்பாரு, அவங்க அப்பா யூஸ் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கப்ப பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே அழுதுட்டு அதுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம் நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.